ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நாம் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நீங்கள் எஸ்எஸ்சி வெப்சைட்குள்ளே போனோடனே ரைட் கார்னரில் வந்து உங்களுக்கு இந்த லாகின் டேப் இருக்கும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணி உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி லாகின் பண்ணால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு இப்போ நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், கீழேயே ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த பேஜ். நீங்கள் அதை கிளிக் பண்ணோடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மூணு செக்ஷன் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். பேசிக் டீட்டெயில்ஸ், அடிஷ்னல் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் டீட்டெயில்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் பாருங்கள். டூ யூ ஹேவ் அ ஆதார் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். இல்லைனா நோ கொடுத்துடலாம். வெரிஃபை ஆதார்னா மறுபடியும் உங்களோட ஆதார் நம்பர். நெக்ஸ்ட் உங்களோட நேம். ஆதார் நம்பர் இல்லைன்னா வேறு ஏதாவது ஐடி அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட நேம், அது வந்து சர்டிஃபிகேட்டில் எந்த நேம் இருக்கோ அந்த நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். 10th சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட்லாம். நெக்ஸ்ட் வந்து ஹேவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம், நீங்கள் எப்பயாவது உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அந்த நியூ நேம் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேம், அதுவும் அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நேம் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் மதர்ஸ் நேம், நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த். நெக்ஸ்ட் வந்து 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ். நீங்கள் வந்து எந்த எஜுகேஷன் போர்டு, ஸ்டேட் போர்டா அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் ரோல் நம்பர், நீங்கள் 10th எழுதின எக்ஸாமோட ரோல் நம்பர். நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் 10th பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஜெண்டர். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட கரண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன. மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி அண்ட் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பெர்மனண்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுத்ததும் நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் இதில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ரிஜிஸ்டர் ஆன உடனே உங்களுக்கு இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பருக்கு வந்து உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வரும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கேண்டிடேட் பேஜில் வந்து லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ ஆகும். அதில் வந்து கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் வந்து டாப் பேஜில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அப்ளைங்கிற பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்ளை பேஜ் போயிடும். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது, இனிமேல் தான் எப்படி சிஜிஎல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். கேண்டிடேட்ஸ் நேம் ஆஸ் பர் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அது. நெக்ஸ்ட் நேம், நியூ நேம் இருந்திருந்தால் நியூ நேம். நெக்ஸ்ட் ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம். இது எல்லாமே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன கொடுத்துருந்தீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதனால் அது பிரச்சனை இல்லை. எந்த பாக்ஸ் எல்லாம் அன்ஃபில் ஆயிருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து வரும். அதெல்லாம் என்னென்னா கேண்டிடேட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், அவங்களோட ஏஜ் அதுவே கேல்குலேட் ஆகி டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஜெண்டர், கேட்டகரி, நெக்ஸ்ட் நேஷ்னாலிட்டி, விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன், 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன் போர்டு, ரோல் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், இதெல்லாம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சென்டர், எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எந்த சென்டர் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் 3 சென்டர் சொல்லி கொடுக்கணும். அதில் வந்து சென்டர் 1, அதில் வந்து ரீஜியன் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த ரீஜியனோ, இப்போ சவுத்தர்ன் ரீஜியனாக இருந்தால் சதர்ன் ரீஜியனில் வந்து நீங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். சென்னை, திருச்சி, சேலம், மதுரை, கோயம்புத்தூர் எல்லாம் இருக்குது. அதில் வந்து இன்னும் சில டிஸ்ட்ரிக்ஸும் இருக்குது. அதில் நீங்கள் வந்து பார்த்துட்டு டிசைட் பண்ணி கொடுத்துக்கலாம். 3 சென்டரில் 3 சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வெதர் எக்ஸ் சர்வீஸ் மேன், எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வெதர் சஃபரிங் ஃப்ரம் செரிப்ரல் பால்சி, இது வந்து நோ. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஃபில் பண்ண வேண்டியது
ம். ஆர் யூ ஆல்சோ அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர்? நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ம், அதே இது வந்து போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் எஸ்ஆர்னோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதுக்கான கோடு கீழே ஃபில் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட கரண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணணும். அண்ட் டீடைல்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், குவாலிஃபைங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனா இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபைங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு கிராஜுவேஷன் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் அந்த கிராஜுவேஷனுக்கான டீட்டெயில்ஸ்லாம் கீழே ஃபில் பண்ணணும். ஸ்டேட்டஸ் வந்து பாஸ்டா அப்பியரிங்கா அப்படின்னு இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஃபைனல் இயரில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜான்வரி 1 2021 உங்களோட இது முடிச்சிருக்கணும், நீங்கள் வந்து கிராஜுவேட் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆனால் ஜான் 1 நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும், உங்கள் கையில் வந்து சர்டிஃபிகேட் இருக்கணும், நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கணும், எல்லா எக்ஸாம் முடிஞ்சிருக்கணும். இப்போ கரண்ட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம், ஆனால் வந்து கண்டிப்பாக ஜான் 1 முடிச்சிருக்கணும். அதுதான் ஸ்டேட்டஸ் அப்பியரிங் ஆர் பாஸ்டு. பாஸ்டாக இருந்தால் பாஸ்டு கொடுத்துக்கோங்க, அப்பியரிங்காக இருந்தால் அப்பியரிங் கொடுத்துக்கோங்க. பாசிங் இயர் எந்த இயரு, எந்த போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் போர்டு வந்து நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் கீழே வந்து நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அண்ட் ரோல் நம்பர் அண்ட் பர்சன்டேஜ் ஆர் சிஜிபிஏ, பர்சன்டேஜ் போட்டுக்கலாம், இல்லை உங்கள் காலேஜில் வந்து சிஜிபிஏ தான் இருக்குது அப்படின்னா சிஜிபிஏ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட அட்ரஸ், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க, அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இதுக்கு ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்லேருந்து 3 மந்த்ஸ்க்கு உள்ள பிஃபோர் 3 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்தது மட்டும்தான் இருக்கணும். 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது, லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கக்கூடாது. அண்டு ஃபோட்டோவில் வந்து உங்களோட எடுத்த டேட் வந்து கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவில் வந்து கீழே பிரிண்ட் ஆகிருக்கணும், அது வந்து விசிபிளாக இருக்கணும். அண்டு ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் 20 KB to 50 KBக்குள்ளே இருக்கணும், அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சைன் வந்து 10 KB to 20 KBக்குள்ளே ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், அதுவும் அப்லோட் பண்ணிடுங்க. அண்டு அந்த எடுத்த டேட் வந்து கீழே கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வெதர் த டேட் இஸ் மென்ஷன்டு கிளியர்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து அந்த டிக்ளரேஷன் இது கொடுத்துருப்பாங்க, ஐ அக்ரி கொடுத்துட்டு கீழே வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க, என்டர் பண்ணிட்டு நீங்கள் ப்ரிவ்யூ கொடுத்து செக் பண்ணிக்கலாம். ஒரு டைம் ரிவ்யூ கொடுத்து செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். எக்ஸப்ஷன் ஃபீஸ் பேமெண்ட் எக்ஸப்ஷன் இல்லாதவங்க வந்து ஃபீஸ் பே பண்ணணும். அதில் ஃபீஸ் பேமெண்ட் பட்டன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்களோட எந்த மோடில் வேணாலும், பேமெண்ட் மோடு எந்த மோடில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஃபீஸ் பே பண்ணிவிட்டு முடித்தோடனே உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரொவிஷனலாக அக்செப்ட் ஆகிட்டு டிஸ்பிளே ஆகும், அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை. இதுதாங்க எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ். அப்ளை பண்ண வேண்டியவங்க வந்து மறக்காமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க, எண்டிங் டேட் முடியறதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.